அவுதுபில்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். தவக்கல்து அலல்லாஹ். பேசுறதுக்கு இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கட்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். டீடாக்ஸ் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல், மனம், ஆன்மா மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தூய்மைப்படுத்தி கொள்வோரை கடவுள் நேசிக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம குரான்ல பார்க்கிறோம். உடல் தூய்மை பற்றியும் மன தூய்மை பற்றியும் நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மாவை எப்படி தூய்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்ப பொதுவா நம்ம டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா, நான் மோஸ்ட்லி இங்கிலீஷ் டாக்டர் கிட்ட போக மாட்டேன். சித்தா, யுனானி, ஆயுர்வேதிக் இந்த மாதிரி போனோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கழிவு நீக்கத்துக்கான மருந்து தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது, அந்த உறுப்பை பலப்படுத்தணும். ஏன்னா ஒரு இதை கழிவை நீக்கணும்னா அந்த உறுப்பு ரொம்ப பலமா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த நல்ல உணவுகளை எல்லாம் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கங்க, இதெல்லாம் கெட்டது, இதெல்லாம் நீங்க உங்க உடம்புக்கு செட் ஆகாது, இதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இதைதான் நம்ம எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்ப ஆன்மாவுக்கு எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் ஆன்மால இதுல இருந்து கழிவுகள்ல அதை வெளியேற்றிட்டு நல்ல ஊட்டச்சத்த மிக்க உணவுகளை நம்ம நம்மளுடைய ஆன்மாவுக்கு கொடுக்க போறோம். தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, நன்றி, பாவ மன்னிப்பு இந்த மாதிரியான நல்லா சொல்லக்கூடிய கட்டளைகளை கொடுத்து பலப்படுத்துறது, மேல அதிகமான அன்பு, பொறுமை, திக்ரு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்துக்களை கொடுத்து எப்படி ஆன்மாவை நச்சுக்கள் சேராம எப்படி வெளியேற்றுறது, எப்படி ஆன்மாவை மீட்டுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் வகையான ஒரு நச்சு பொருள் இல்ல எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும், அது இணை வைப்பு அப்படிங்கிறது. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 12:106. நம்பிக்கை கொண்டவர்களில் பெரும்பாலானோர் நரகத்திற்கென விதிக்கப்பட்டுள்ளனர். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களில் பெரும்பாலானோர் போலி தெய்வ வழிபாட்டை செயல்படுத்திய வண்ணமே அன்றி அவ்வாறு செய்வதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அது இணை வைப்பு அப்படிங்கிறது சிலை வணக்கம் பண்றது, இல்லைன்னா தர்காக்களுக்கு போறது, மகான்களை போய் பாக்குறது, இந்த மாதிரியானது மட்டும் இணை வைப்பு இல்லை. இப்ப நம்ம வீடு வச்சிருக்கேன், இந்த வீடு என்னைய காப்பாத்தும், என் புள்ள சம்பாரிச்சு என்னைய காப்பாத்தும், எனக்கு என்ன தொழில் இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படி அல்லாவை சார்ந்து இல்லாம எதெல்லாம் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே இணை வைப்புலதான் வரும். இது மட்டும் இல்லாம நம்ம எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, அதாவது எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடக்கணும், இல்ல எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கல அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே கடவுள் தான் எல்லாத்தையும் செய்யறாரு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. மனிதர்கள் மேலதான் நம்ம அதிகமா நம்பிக்கை வைக்கிறோம், கடவுள் மேல அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கிறது இல்லை. எல்லா நேரமுமே நம்ம மனங்களை ஆக்கிரமிக்க கூடியவராக கடவுள் இருக்காரு அப்படிங்கறத நம்மளால உணர முடியாத ஒரு நிலை இருக்கு இல்லையா? அப்படி அந்த நிலையை வச்சுதான் நம்ம நம்மளுடைய ஆன்மாவை தொடர்ந்து நம்ம கலங்கப்படுத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். இப்ப இணை வைப்புங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நஞ்சா இருக்கு. அதை வெளியேற்றுறதுக்கு கடவுளை பத்தின அந்த தூய ஒரு நம்பிக்கை, வழிபாடு நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் நம்ம நம்ம ஆத்மால இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றணும்னு ட்ரை பண்றோம். கோவப்படக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு நம்ம நினைச்சாலும் அது நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்போ நம்ம நல்லதுகளை அதிகமா போடும் போது அந்த கழிவுகள் தன்னால வெளியேறிடும். இப்ப நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் சாப்பாட்டுலயே அதை சரி பண்றதுக்கு பார்ப்போம். ஒரு ஜுரம் அடிக்குது அப்படின்னா ஒரு கஞ்சி காய்ச்சி குடிச்சுப்போம், லைட் ஃபுட் எடுத்து கொஞ்சம் அதை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கை வைத்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். எதுக்குமே இதாகலைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ட்ராவா ஒரு நல்லதை உடம்புக்கு கொடுக்கும் போது அதை எடுத்துக்கிட்டு சரி பண்றத நம்ம பாக்குறோம்.
இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம நல்லதையே கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உடம்பு சரியில்லாம போறதுங்கிற அந்த கஷ்டமே நம்மளுக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் அது ரொம்ப லேசாவும் சிறிதா இருக்கக்கூடியதாவும் இருக்கும். இந்த இந்த கழிவு இப்ப என் உடம்ப விட்டு வெளியேறிடுச்சு, நான் என் உடம்ப நல்லாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட முடியாது. அப்படி விட்டோம்னா திரும்ப மறுபடியும் கழிவு அந்த இடத்துல ஆக்கிரமிச்சிரும். இப்ப நம்மளுடைய ஆன்மா அப்படிப்பட்டதா தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் இல்ல. ஒரு நாள் 2 நாளோட விடக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு தொடர் பயணமா இருக்கு. நம்மளுடைய ஆன்மாவை நம்ம கவனத்தோடையும் விழிப்போடையும் பயணிக்க வச்சா மட்டும்தான் அந்த இடத்த நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் நம்ம தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியா 2 இதுலயும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்ப நம்ம இனிமே கேட்க போற எல்லா விஷயங்களையும் நம்ம மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்ம ஆன்மாவுக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம நல்லாவே உணர முடியும். இந்த இணை வைப்பு அப்படிங்கிற இந்த ஒரு நச்சை நம்ம மனசுல இருந்து வெளியேற்றணும் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு அதுக்காக சொல்லி தர்றது பாவ மன்னிப்பு. கடின மனம் கொண்ட கலகக்காரர்களா நம்ம மேல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் கூட நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. நம்ம அவ்வளவு நல்லவங்க மாதிரி ரியாக்ட் பண்றோம். ஆனா நம்ம எவ்வளவு பெரிய ஒரு கலகத்தை பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால என்னைக்குமே முழுசா உணரவே முடியல. நம்ம ரொம்ப அதை கேஷுவலா தான் எடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசே வரமாட்டேங்குது. நம்ம எவ்வளவு பெரிய ஒரு தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தவற உணரும் பொழுதுதான், ஆன்மா அதை உணரும் பொழுதுதான் நம்ம அதுக்காக வருந்துவோம். நம்ம அறியாமையில் கொண்ட அந்த அகந்தை நம்மளை உணர விடாம தடுத்துக்கிட்டே வருது. அப்படி நம்ம உணரல. இப்ப யாராவது சொல்றாங்க, நீ நீ இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டப்பா அப்படின்னு நம்ம சொன்னா, யாராவது சொன்னாலும் நம்மளுக்கு அதை அக்செப்ட் பண்ணவும் முடியல. நீ என்ன, நீ என்னைய குறை சொல்ற, நீ என்ன என்னைய தப்பு சொல்ற, நான் சரிதான் அப்படிங்கிற மனநிலை தான் நம்மளுக்கு வருதே தவிர, ஏன்னா நம்ம நம்ம தவற உணர்ந்தாதான் நம்மளால வருந்த முடியும், நம்ம திருந்த முடியும். அந்த உணர்ற மனநிலைக்கே நம்ம போல அப்படின்னா நம்ம தவற எப்படி நம்ம உணர்றது? அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு பிரார்த்தனைய தொடர்ந்து கேட்க சொல்லி பிரார்த்தனையாவே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. 2:286. அத நான் பாதியில இருந்து படிக்கிறேன். எங்கள் இரட்சகரே, பாவங்களுக்காக வருந்துவதற்கு எங்களுக்கு மிகவும் தாமதமாகிவிடும் வரை பாவங்கள் செய்து கொண்டிருப்பதிலிருந்து எங்களை பாதுகாப்பீராக, எங்களை பிழை பொறுப்பீராக, எங்களை மன்னிப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை தொடர்ந்து காலதாமதம் ஆயிராம, நான் இன்னைக்கு தப்பு பண்ணனா எனக்கு தெரியணும், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியணும். தெரிஞ்சாதான் நான் வருந்துவேன், திருந்துவேன். இப்போ அல்லாஹ் உணர்த்தும் பொழுது, அல்லாஹ் நம்மள்ட்ட தொடர்ந்து துவா கேட்கும்போது அல்லாஹ் நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம அப்பவும் நம்ம அத உணர்ந்து திருத்திக்கிறல அப்படிங்கும் போதுதான் அல்லாஹ் சொல்றாங்க, நான் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படின்னா அவன் இறைஞ்சி பிரார்த்திக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்றான். அடுத்து நம்ம இதுக்கு மன்னிப்பு கேட்டாதான் நம்ம அடுத்து நம்ம தப்பு செய்யாம இது தப்பு நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கறதுல இருந்து நம்ம மனசை ஆன்மா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணும்போது மனசும் சேர்ந்து அந்த மன அழுத்தத்துல இருந்து ரிலீவ் ஆகுது. இப்ப நீங்க தொடர்ந்து பாவ மன்னிப்பு நம்ம அழுது இறைஞ்சி பிரார்த்திச்சு நம்ம மன்னிப்பு கேட்கும் போது நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் எல்லாம் அப்படியே லேசாயி நம்மளால நல்லா உணர முடியும். நம்ம மன அழுத்தம் இல்லாம நம்ம ஃபீல் பண்றத நம்மளால நல்லாவே உணர முடியும். நம்மளுடைய தவறுகளுக்கு நம்ம உணர்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கமா? ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். 3:135 அல்லாஹ் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டாலோ அல்லது தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதி இழைத்து கொண்டாலோ
அவர்கள் கடவுளை நினைவு கூர்ந்து அவர்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அன்றியும் கடவுளை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார்? மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே பிடிவாதமாக பாவங்களில் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை பத்தி சொல்றாங்க. நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க வேணுனே போய் தப்பு பண்ண மாட்டாங்க. அவங்க கடவுள் கூர்ந்து அவங்களுடைய பாவங்களுக்காக அவங்க தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல அவங்க பிடிவாதமா இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மா தூய்மை அடையுது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வருந்தி நம்ம திருந்தணுங்கிற ஒரே நோக்கத்தோட நம்ம அல்லாட்ட இறைஞ்சி பிரார்த்திக்க கூடியவங்களா இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க தவறு செய்யும் பொழுதும் அதை மன்னிக்க கூடியவங்களா நம்ம இருக்கணும். எல்லாம் சொல்றாங்க, நல்லத கொடுத்து நீங்க கெட்டதை துடைங்கன்னு சொல்றாங்க. நல்ல நடத்தை தான் கெட்ட நடத்தைய மாத்தும் இல்லையா? அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டு கொண்டு நம்ம கெட்டதுகளை கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இது ஆன்மாவுக்கு ஒரு முக்கியமான பலம் சேர்க்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவா இருக்கு. இதுதான் அதிகமா நஞ்ச வெளியேற்றக்கூடியதா இருக்கு அப்படிங்கறதே நம்ம குரான்ல இருந்து பாக்குறோம். அடுத்து தொழுகை நம்ம ஆன்மாவுக்கான பலத்தையும் கொடுக்கும், அதே நேரத்துல தேவையான ஊட்டச்சத்தையும் அது தரும். 2:43 அல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் சலாத் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிங்க, கடமையான தர்மத்தை கொடுங்க, மேலும் குனிந்து வழிபடுபவர்களுடன் சேர்ந்து குனிந்து வழிபடவும் வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். தொடர்பு தொழுகைகள் அப்படின்னா இதுக்கெல்லாம் பேரே கொடுக்குறாங்க. இந்த தொழுகையை பத்தி அவ்வளவு வசனங்கள் அல்லாஹ் குரான்ல கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா தொழுகணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. அத தொடர்ச்சியா ஃபஜ்ர் லொஹர் அப்படி தொடர்ச்சியா தொழுகக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அப்படி தொடர்ச்சியா நம்ம தொழுகும் போது நம்ம கடவுளுடைய நினைப்பிலேயே இருப்போம். தொழுகை ஒழுக்கக்கேடான மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்க கூடியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம குரான்ல பாக்குறோம். எந்த தப்பும் நம்ம பண்ண போறதுக்கு முன்னாடியே அது நம்மளை காக்கக்கூடிய ஒரு கேடயமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம குரான்ல இருந்து பாக்குறோம். அதை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க, அறுவடை தினத்திலேயே நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கட்டளையா எல்லாம் நம்மளை பின்பற்ற சொல்லி சொல்றாங்க. நம்ம ஜக்காத் கொடுக்கும் போது, தர்மம் கொடுக்கும் போது, அத தர்மத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது நீங்க அதை வெளியே சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏழைகளுக்கு அதை கொடுங்க, அது உங்களுக்கு சிறந்தது. உங்களுடைய பாவங்கள்ல இருந்து அதிகமானத அது உங்களுக்கு நீக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்மளால என்ன முடியும்? நம்மளால அதிகமா பாவ மன்னிப்பு கேட்க முடியுமா? நம்ம தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மள்ட்ட காசு இருக்கா? நம்மளுக்கு காசு வரும்போதே நம்ம கரெக்டா கணக்கு பண்ணி ஜக்காத் கொடுத்துடணும். அடுத்ததா நம்ம மேல அதிகமான நன்மைக்கு நம்ம தர்மம் கொடுக்க கொடுக்க நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. இது ஆன்மாவுக்கான ஒரு பெரிய டீடாக்ஸா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்போது நம்மளுடைய பாவங்கள், நம்ம ஆன்மாவினுடைய நச்சுக்கள் நீக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து அல்லாஹ் நன்றி செலுத்த சொல்றாங்க. நன்றி அற்றவர்களும் நன்றி உடையவர்களும் நன்றி அற்றவர்களும் அப்படின்னு சொல்றாங்க. 14:7 சொல்றாங்க, உம்முடைய இரட்சகர் விதித்துள்ளார், நீங்கள் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறீர்களோ நான் உங்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு தருவேன். நீங்கள் நன்றி அற்றவர்களாக மாறிவிட்டால் பின்னர் எனது தண்டனை கடுமையானதாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்மளுக்கு எது கிடைச்சாலும் நம்ம எதை இழந்தாலும் அல்லாவுக்கு நன்றி சொல்ல பழகிக்கணும். ஜக்கரியாவுடைய ஒய்ஃபை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அவங்க நல்ல காலங்களிலும் கெட்ட காலங்களிலும் நன்றியோட இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம கிடைச்சதுக்கு தான் நம்ம அதிகமா நன்றி சொல்றோம். நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம நிறைய இழந்துட்டே இருக்கோம். நிறைய விஷயங்களை நம்ம இழக்கிறோம். ஆனா எதுக்குமே நம்ம அல்லாஹ்வுக்கு தேங்க் பண்றது இல்லை. நம்மளுடைய பிள்ளைகள், பணம், தொழில் எதுவா வேண்டாலும் இருக்கலாம். நம்ம பெற்றது சில இருந்து நம்ம கிட்ட இருந்து அல்லாஹ் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம கஷ்டம்தான் படுறோமே தவிர அல்லாஹ் இது எதையோ ஒரு நல்ல காரணத்திற்காக தான் என்கிட்ட இருந்து எடுத்திருக்காரு, இதை எடுக்கிறதன் மூலமா என்னைய காப்பாத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே
உணர்றதே இல்லை. இப்ப நம்ம ஒரு ஒரு தொடர் ஓட்டமா நம்ம வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கும் போது ஒரு லாஸ் வரும்போது நம்ம நிறுத்தி நம்ம நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ணுவோம், நிறைய இதை யோசிப்போம். அதன் மூலமா அல்லாஹ் நம்மளுக்கு வந்து ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடியது எதுவுமே வீண் இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுளுக்கு நம்ம நன்றியோட இருப்போம். நம்மளுக்கு கொஞ்சமா ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சா கூட அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சின்ன சாரலே போதுமானது அப்படிங்கிறாங்க. இங்க எது கிடைச்சிருக்கோ அதுக்கு நம்ம நன்றியோட இருக்கோமா, கடவுள் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு என்னுடைய நிலை அறிஞ்சு எனக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம நன்றியோட இருக்க இருக்க நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை நம்ம வெளியவும் மனசளவுலயும் நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நன்றி சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு பெரிய பூந்தோட்டம் மாதிரி இருக்கும். ஒரு நீங்க அப்படியே திங்க் பண்ணி பாருங்க, ஃபுல்லா ரோஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு, அப்படியே வயலட் கலர்ல துலிப் மலர்கள் இருக்கு. அது கண் பார்வைக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும், அவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க காலையில இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு நன்றி சொல்ல சொல்ல உங்களுடைய வேலைகள் எல்லாம் இலகுவாகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம நம்ம உணர்றத அந்த அளவுக்கு நம்மளால வார்த்தைகளால சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு நல்ல ஃபீல் வந்து நன்றியின் மூலமா எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பல டாக்டர்ஸ் வந்து இத பத்தி பேசுறாங்க. நன்றி சொல்றது அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுறது. ஒருத்தர் சொன்னாங்க நீங்க நைட்டு வந்து நன்றி சொல்லிட்டு படுங்க. ஒருத்தர் சொன்னாங்க நீங்க எந்திரிச்சோடனே காலையில நன்றி சொல்லுங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு வழியில தான் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிற மாதிரியே நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா அது அது கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வேற ஒரு வழியில அது கடவுள் நம்மளுக்கு பாக்கி தராரு அப்படிங்கறத கூட உணர தெரியாத நம்ம இருக்கோம் அப்படிங்கறத நான் என்னுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய விஷயங்கள்ல நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம அதிகமா நன்றி சொல்லாததுனால 7:17 எல்லாம் சொல்றாங்க, அவர்களுக்கு முன்னிருந்தும் அவர்களுக்கு பின் இருந்தும் அவர்களுடைய வலப்புறம் இருந்தும் அவர்களுடைய இடப்புறம் இருந்தும் அவர்களிடம் நான் வருவேன், மேலும் அவர்களில் அதிகமானோர் நன்றியற்றவர்களாக இருப்பதை நீர். சாத்தான் நம்ம கிட்ட வரான், நம்மள ஒண்ணு உணர விடாம செய்யறான் அப்படின்னா நம்ம நன்றியற்றவங்களா இருக்கிறனாலதான் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, மேன்மையான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நன்றிங்கிறது நம்ம கிட்ட பணமா மட்டும் வர்றதில்லை, நம்மளுக்கு தேவையான ஆரோக்கியமா, மன அமைதியா, மன உறுதியா, ஆத்ம பலமா, ஆத்மா தூய்மையா, இந்த மாதிரி பல விதங்கள்ல அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்து தொடர்ந்து நம்மள ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்குமே நம்ம வந்து நன்றி சொல்லி பழகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே டோட்டலா மாறிடும். தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு உணவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமை. நான் நினைச்ச உண்மைய நான் நினைச்ச மாதிரி எனக்கு நடந்துடணும், எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அதுக்கு நம்ம தகுதி உடையவங்களா இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்க்கறதே இல்லை. நம்ம இங்க பாவம் பண்ணிட்டு வந்தாலும் கடவுள் நம்மளுக்கு வந்து நம்மளை திரும்ப திரும்ப மன்னிச்சு திரும்ப திரும்ப நம்மளுக்கு வாழ்வாதாரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் நம்ம மறுக்கிறவங்கள பார்த்து கேட்கிறாரு, அவனுக்கு நரக நியாயமான தண்டனை தான் அல்லவா அப்படின்னு. அப்ப நம்மள நம்பிக்கையாளர்களா நம்ம இருக்கிறனால தானே அல்லாஹ் நம்மளுக்கு வந்து இவ்வளவு விஷயங்களை கொடுத்து நம்ம மேல வந்து அருளை பொழிஞ்சிருக்காரு. நம்ம ஒவ்வொன்றுக்கும் அவசரப்படுற மாதிரி கடவுளும் நம்மளை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தார். சொல்ற ஒரு புல் பூண்டு கூட மிஞ்சாது அப்படிங்கிறார். அப்ப அவர் எவ்வளவு கருணையோட நம்ம மேல எவ்வளவு பொறுமையோட நம்ம செய்யற விஷயங்களை எல்லாம் மன்னிச்சு அடுத்து இவன் கத்துப்பான், அடுத்து இவன் தெரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம லீட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு அவங்க நம்ம கூடயே வராங்க. இப்ப எந்த விஷயமா இருந்தாலும் கடவுளுடைய திட்டப்படி அவருடைய நாட்டப்படி நம்மளுக்கு சரியாதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பொறுமையா இருந்தோம் அப்படின்னாலே நம்ம மனசு வந்து ரொம்ப அமைதியா இருக்கும். முக்கியமா கடவுள் நம்ம கூடயே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ் சொல்றாங்க, நான் பொறுமையாளர்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம டக்குன்னு கத்திரலாம், டென்ஷன் ஆயிடலாம், கோவப்பட்டலாம், அது எல்லாராலையும் செய்ய முடியும். ஆனா பொறுமையா இருக்கிறதும் மன்னிக்கிறதும் தான் குணத்துடைய மெய்யான பலம் அப்படின்னு சொல்றாங்க. அது அவ்வளவு சீக்கிரம் நம்மளால வந்து
அடைஞ்சிடவே முடியாது. ஆனா அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுல கிடைக்கிற அந்த ஜாய நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம உடம்பு ரிலாக்ஸா இருக்கு, குடல் அமைதியா இருக்கு. அப்படி நம்ம அந்த ரிலாக்ஸேஷனை நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம எதுக்குமே பொறுமை இல்லாம டென்ஷன் ஆகி பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்மளுக்கு மூளை மனசு எல்லாமே ரொம்ப தெளிவாயிடும். அதுக்குதான் எல்லாம் சொல்றாங்க, நல்ல குணங்களை போட்டு போட்டு உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்திக்கிட்டே வாங்க அப்படிங்கறத எல்லாம் சொல்றாங்க. நம்ம ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறோம். ஒரு அம்மா ஒரு ஒரு குட்டி பாப்பாவை தோல்ல போட்டு வச்சிருக்காங்க. அந்த பாப்பாவை நான் பாக்குறேன், அது என்னை பார்த்தோன்னு அப்படியே சிரிக்குது. நானும் சிரிக்கிறேன், பாப்பாவும் சிரிக்குது. அந்த குழந்தைக்கு கூட புரிந்த மொழியா, ஒரு ரிப்ளை பண்ணக்கூடிய மொழியா சிரிப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு பயான்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒரு புதுசா உள்ள வராங்க, நம்ம சிரிச்சுட்டா அவங்க சிரிச்சிடறாங்க. ட்ரெயின்ல போகும்போது அறிமுகம் இல்லாதவங்க யாரை பார்த்தாலும் சரி, நம்ம சிரிக்கும் பொழுது அவங்க சிரிக்கிறாங்க. அது எவ்வளவு மனசுக்கு அமைதியா இருக்கு. ஒருத்தரோட எவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுது. இதுக்காகவே பாத்தீங்கன்னா பீச் அங்க இங்கே போய் நின்றுட்டு பார்க்ல எல்லாம் நின்று சிரிச்சு சிரிச்சு தெரப்பி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்ல ஹார்மோன்ஸ், மகிழ்ச்சியான ஹார்மோன்ஸ் உடம்புல சுரக்கிறதன் மூலியமா மனசுக்கு புத்துணர்ச்சியும் அமைதியும் கிடைக்குது அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி பண்றாங்க. நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாத்தையும் இணக்கத்தோட நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கறத எல்லாம் சொல்றாங்க. நம்பிக்கையாளருக்கு இடையில சண்டை வந்தாலும் நம்பிக்கையாளர்கள் ஒருத்தரை இணக்கப்படுத்திப்பாங்க அப்படிங்கறத எல்லாம் சொல்றாங்க. 8:63 சொல்றாங்க, நம்பிக்கையாளருடைய இதயங்களை அவர் இணக்கப்படுத்தி விட்டார். பூமியின் மீது உள்ள அத்தனை பணத்தையும் நீர் செலவிட்டு இருந்தாலும் அவர்களுடைய இதயங்களை இணக்கப்படுத்தி இருக்க உம்மால் இயலாது. ஆனால் கடவுள் அவர்களை இணக்கப்படுத்தவே செய்தார். அவர் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். கடவுள் தான் நம்மள இப்படி நல்ல விஷயங்கள்ல நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சந்தோஷமா இருக்கிற மாதிரி அல்லாதான் நம்மள இணக்கப்படுத்தி வச்சிருக்கார். நம்ம ஒருத்தருக்கு இடையில ஒருத்தர் எளிமையோட இருக்கக்கூடியவங்களா, எளிமையோட நடை போடுங்க அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றாங்க. நம்மளுக்கு வந்திருக்கிற காசு, பணம், புகழ், வீடு எதுவா வேண்டாலும் இருக்கட்டும், எல்லாமே கடவுள் கொடுத்தது. கடவுள் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு அதை கொடுக்கிறாரு. கடவுள் நாடாம நம்மளுக்கு எதுவுமே வராது. பணிவு வர வர நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எளிமையும் சேர்ந்தே வந்துடும். இப்ப பெருமை பேசி பேசி நம்ம உடம்ப நஞ்சாக்காம எளிமையா வாழக்கூடியவங்களா நம்ம பழக்கப்படுத்திக்கிறணும். சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப எப்படி காலையில கொஞ்சமா நட் சாப்பிடுவோம், அது கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூ உள்ளதா இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்கு கொடுக்க நம்ம ஆன்மா தூய்மை அடையும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த உயர்வு மனப்பான்மை போய் நான் சிறந்தவன் அப்படிங்கிற எண்ணம் போய் எல்லாத்தையுமே சமமா நடத்தக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்துடும். நம்மள அல்லாஹ் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாமளும் மத்தவங்கள நேசிக்க கூடியவங்களா இருக்கணும், மத்தவங்க மேல அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருக்கணுங்கிறதையும் அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம், ஆனா கடவுள் நம்மள வேணான்னு நிராகரிக்கல, நம்ம மேல கோவப்படல, நீ திருந்தவே மாட்டடா அப்படின்னு சொல்லி நம்மள புறக்கணிக்கல. என்னுடைய அடியாரேன்னு ஒவ்வொரு தடவையும் கடவுள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம மனசுக்கு எவ்வளவு ஆறுதலாவும் அரவணைப்பாவும் இருக்கு. வரம்பு மீறி விட்ட என்னுடைய அடியார்களே, என்னுடைய கருணையில நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம கடவுளுடைய அன்பை பெறணும், எப்பவுமே என்னுடைய கடவுள் என் மேல அன்பா இருக்கணும்னு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மற்றவருடைய தவறுகளையும் பிழை பொறுக்கவும் மன்னிக்கவும் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு அமைதியா இருக்கும். நம்ம மனசு அமைதியா இருந்தா உடம்பும் நல்லா இருக்கும், ஆத்மாவும் தூய்மையா இருக்கும். அதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு தொடர்ச்சியா நம்மளுக்கு கத்து கொடுத்துக்கிட்டே வராங்க. அன்பா இருக்கக்கூடிய ஒரு மனசு இருக்கு இல்லையா, அது ஒரு நல்ல விளைஞ்சிருக்கிற ஒரு பண்ணை தோட்டம் மாதிரி. அங்க எத்தனை விதமான பறவைகள், அணில், இந்த மாதிரி விலங்குகள் எல்லாமே எப்படி அது சாப்பிட்டு தங்கி இலைப்பாரிட்டு போற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நம்ம அன்போடு பேசக்கூடியவங்களா இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே நம்மளை சுத்தி வருவாங்க, நம்ம கிட்ட பேசுவாங்க, அவங்க ஆறுதல் அடைவாங்க. அப்படி நேசிக்கிறோமா, நம்மளை சுத்தி அந்த மாதிரி அன்பா பேசக்கூடிய நம்ம பேசுறோமா, நம்மள திரும்ப அந்த மாதிரி ரிப்ளை பண்ணக்கூடிய ஆளுகளை நம்ம சேர்த்துக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும்.
இந்த மாதிரி இப்படி திக்ரு, தியானம் இது எல்லாமே வந்து ஆன்மாவுக்கு ஊட்டமான உணவுகளா இருக்கு. கடவுளை நெருங்க நெருங்க தான் நம்ம மனசுல அன்பு ஜாஸ்தியாகுது. கடவுளை நினைவு கூற தான் மனசும் அமைதியாகுது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாங்க. நம்ம சம்டைம்ஸ் திக்ரு பண்ணிட்டு இருக்கும் போதே அப்படியே ரிலாக்ஸ் ஆகி நம்ம சம்டைம்ஸ் தூங்கிரும். காலையெல்லாம் வந்து அப்ப நம்ம யோசிப்பேன், அந்த பாடி வந்து அவ்வளவு ரிலாக்ஸ் ஆகுது, தோலுக்கான அது உணவா இருக்கு, உடம்பு வந்து தன்னுடைய நிவாரணத்தை ஆரம்பிக்குது அப்படிங்கறத நம்மளால நல்லா உணர முடியும். இப்போ தியானத்தின் மூலமா நம்மளுக்கு நிம்மதி, அமைதி அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை பெற்றுக்கிறோமா அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை தியானத்தின் மூலமா இழக்கவும் செய்யறோம். நம்மளுடைய கோபம், அகங்காரம், மன அழுத்தம், நிதானமின்மை, கவலை, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து திக்ரு தியானத்தின் மூலமா நம்ம இழக்கிறோம். திக்ரு வந்து நம்மள சரியான பாதையில வழிநடத்தி கடவுள் கூட்டி உதவுது. தியானம் வந்து இந்த மாதிரி கெட்டதுகளை எல்லாம் நம்ம மனசுல இருந்து கலைச்சிட்டு நம்மளுக்கு அமைதியை கொடுக்குது. சில நேரங்கள்ல சில இதை பெறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் நீக்கிறதுக்காகவும் இந்த தியானம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. தொடர்ந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட சிரமணிந்து அவர்கிட்ட தொடர்ந்து பிரார்த்திக்கும் பொழுது, பணிவோட கேட்கும் பொழுது, அது அவர் சொல்றாருல, அது ஒரு வழிபாடு. நம்ம தொடர்ந்து பிரார்த்திச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் நம்ம பிடரின் நரம்பை விட சமீபமா இருக்கிற கடவுள். எல்லா நேரமே நம்மளுக்கு அவர் மட்டும்தாங்க அவைலபிளா இருப்பாரு. சிலர் பிஸியா இருக்கேம்பாங்க, சிலர் கால் கட் பண்ணுவாங்க, சிலர் நான் அதுக்கப்புறம் பண்றேன்பாங்க, சிலர் நம்ம பேசுறத தொல்லையா நினைப்பாங்க, என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா கடவுள் மட்டும்தான், நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் உனக்கு அவைலபிளா இருப்பேன், நீ என்னைய மட்டுமே கூப்பிடு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒருத்தரா இருக்காரு அப்படின்னா அது வந்து கடவுள் மட்டும்தான். அவரை மட்டும்தான் நம்ம எப்பவுமே பற்றி பிடித்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணுமே தவிர, மத்தபடி இந்த உலகத்துல நம்ம பெற்றது எதுவா இருந்தாலும் சரி அது இங்கேயே தான் பெற்றது, இழந்தது எதுவா இருந்தாலும் சரி அதுவும் நம்ம இங்கேயே தான் இழணும். இந்த சின்ன வாழ்க்கையில நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், பொருளாதாரங்கள்ல, பிள்ளைகள்ல, வசதி எதுல வேணாலும் சரி. ஆனா அல்லாஹ் தரக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கையில கடவுளுடைய அருகாமையில அவரை திருப்தியை பெற்ற ஒருவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்குமே தராரு. இப்போ கடவுள் இங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றிலையும் நம்ம திருப்தியை பெற்றவங்களா, அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே, எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்தாதான் திருப்தியா இருப்பேங்கிறது பேர் திருப்தி கிடையாது. கடவுள் நம்மளை எந்தெந்த சூழ்நிலை எல்லாம் கொண்டு போய் வைக்கிறாரோ அந்த சூழ்நிலாம் இது கடவுள் எனக்கு அமைச்சு தந்தது அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற போதுதான் நம்ம உண்மையிலேயே திருப்தியா இருக்கும். அப்படி நம்மளுடைய செயலை தான் கடவுளும் திருப்தி அடைகிறேன் சொல்றேன். சோ பழையதுகளை, பழைய எண்ணங்களை, பழைய குப்பைகளை உடலை விட்டும் மனசை விட்டும் ஆன்மா விட்டும் களையிறதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். இந்த மூன்றையும் மதிச்சு நடக்கும் போதுதான், அதாவது இந்த ஆன்மாவை மீட்டு கொள்ற பயணத்துல மனசும் தன்னைய மீட்டுக்கிறோம், உடம்பும் தன்னைய மீட்டுக்கிறோம். இதுதான் முழுமையான மீட்சி. இன்பமோ துன்பமோ எல்லா நேரத்திலும் மனச சமநிலையோட வச்சுக்கிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எதை நினைச்சுமே நம்ம வந்து கவலையே பட மாட்டோம். அப்பதான் வந்து இந்த உலக வாழ்க்கையில நாம எதிர்பார்க்கிற மேன்மையான ஒரு வாழ்க்கை, கௌரவமானது ஒரு புறப்பாடு, அங்கே பேரின்ப தோட்டம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொன்னதை மட்டும் பின்பற்றணும்னா கேட்கும் போதே நம்மளுக்கு எவ்வளவு மனசு அமைதியா நிம்மதியா இருக்கு. அப்ப இத நம்ம செயல்பாடா செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மளுக்கு பரிபூரண சந்தோஷத்தை, எல்லை இல்லாத மகிழ்ச்சிய, மேன்மையானவர்களில் மேன்மையானவர்களா நம்மளை ஆக்கி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு தொடர்ந்து நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தைகளை படிக்கக்கூடியவர்களாக, அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி நம்ம ஏற்கனவே வசிச்சிட்டு இருந்த அந்த இடத்திற்கு, ஆன்மா தூய்மை அடைகிற இடத்துல கூட அல்லாஹ் நம்மளை வச்சிராம நம்ம இங்கேயே நம்மளுடைய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நேரடியா அந்த சொர்க்கத்திற்கு போகக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. சலாமுன் அலைக்கும்.